சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியே கூழ் எல்லாமே கரைச்சு ரெடி பண்ணியாச்சு. பூஜை ரூம்ல இலை போட்டு கூழையுமே வந்து படைச்சிட்டோம். 10 மணிக்கு முன்னாடியே சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த காலத்துல யாரையுமே கூழ் குடிக்கிறதுக்கு வாங்கினாலுமே ரொம்ப கெஞ்ச வேண்டியதா இருக்கு. அப்பாவும் எங்க அம்மாவும் வந்து ரோட்லயே நின்னுட்டு போற வரவங்களை எல்லாம் மடக்கி உள்ள கூப்பிட்டு கூழ் கொடுத்து சாப்பிட வச்சாங்க. ஆனா சூப்பரா கரைச்ச கூழ் எல்லாமே காலி பண்ணிட்டு நாங்களுமே உட்காந்து கூழ் குடிச்சோம். 2வது வாரம் எப்போதுமே திரிசூலத்துல வெம்பிலியம்மன் கோயில்ல திருவிழா நடக்கும். சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ஊரு பார்த்த அம்மன். அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கூழ் வார்த்தல் அன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் எங்க வீட்டுல என்ன ப்ரொசீஜர்னு நான் லாங் வீடியோல ஷேர் பண்றேன். சூப்பரா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் கும்பப்படையலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அன்னைக்கு நான் வீட்டுல இருந்து பேக் பண்ணி கொண்டு போனால என் தங்கச்சிங்களுடைய குர்த்திஸ் அது எல்லாமே இதுதான். இதோட பிரைஸ் எல்லாமே 250 ரேஞ்சஸ் தான். நம்ம 1000 ருபீஸ்க்கே வந்து 4 ட்ரெஸ் போல வாங்கலாம். ட்ரெண்ட்ஸ்ல எல்லாம் கிடைக்கும்ல அதே சேம் பிராண்ட் அண்ட் ஆவாசா குர்த்திஸ். அன்னைக்கு டீடைல்ஸ் கேட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க. சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு 6:30 மணிக்கு எல்லாமே கும்பப்படையல் போட்டு சாமியும் கும்பிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குமே ரீச் ஆயிட்டோம். பாய்.